பார்க்கறது இல்லையா? புக் ஃபேர்னா புத்தக கண்காட்சி, அப்படி பார்த்துட்டே அப்படி போயிடுவோம். புக் ஃபெஸ்டிவல்னா திருவிழா இல்லையா? புக் ஃபெஸ்டிவல்னா திருவிழா. திருவிழானா என்ன? இந்த புத்தகங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்மளும் என்ன செய்யணும்? அந்த புத்தகங்களை கொண்டாடணும். படிப்பு பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, நிறைய மார்க்ஸ்லாம் வாங்குறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, அதெல்லாம் வேற. அதன் தாண்டி நம்ம என்ன செய்யணும்? புக்ஸ் வாசிக்கணும். வாசிப்பை நேசிப்போம், வாசிப்பை சுவாசிப்போம் அப்படின்னு சொல்லுவோம். வாசிப்பை எதுக்கு நம்ம வாசிக்கணும்? எதுக்கு புக்கை வாசிக்கணும்? தேவையில்லை இல்லையா? நம்ம பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருக்கலாம், செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா? இப்போ சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டார் இல்லையா, அந்த மாதிரி சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஏன் புக்கு மட்டும் நம்ம வாசிக்கணும்னு சொல்கிறோம்? டு கெட் நாலேஜ், அப்புறம் டு இம்ப்ரூவ் அவர் செல்ஸ், அப்புறம் டு கெட் மோர் எஜுகேஷன். ஓகே, அப்புறம் know about our surroundings, our society, நம்மளை சுற்றி என்ன நடக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் புத்தகம் வாசிக்கிறோம். அந்த புத்தகம் வாசிக்கிறதுல எத்தனையோ இருக்குது. கவிதைகள், கட்டுரைகள் இல்லையா, பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபிஸ் நிறைய இருக்குது. ஷார்ட் ஸ்டோரிஸ், நாவல்ஸ், ஃபிக்ஷன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அதுலேயே அட்வென்ச்சர், சயின்ஸ் ஃபிக்ஷன், ஹிஸ்டாரிக்கல் எல்லாமே இருக்குது. நமக்கு எது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. புக்ஸ் மட்டும் எடுத்துட்டோம்னா இட் இஸ் லைக் எ வேர்ல்டு. அது ஒரு தனி உலகம். புத்தகங்கிறது, உங்கள் லைப்ரரிங்கிறது ஒரு தனி வேர்ல்டு. அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களையே நீங்கள் மறந்துடுவீங்க. அப்படி ஏதாச்சும் புக்கு அப்படி வாசிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் அப்படியே உங்களையே மறந்து அப்படியே கற்பனையாக ஏதாச்சும் ஒரு புக்கு வாசிச்சிருக்கிறீங்களா? பேர் ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த டீச்சர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச். நிறைய புக்ஸ் உள்ளே இருக்குது, பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் எது இருந்தாலும் சொல்லுங்கள். டீச்சர்ஸ் கிட்ட கைட் பண்ணுவாங்க. அவங்க இந்த புக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கைட் பண்ணுவாங்க. இங்கே என்னோட புக்ஸும் அங்கே இருக்குது, நீங்கள் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேடம் கைட் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் எல்லாரும் எத்தனை பேர்? ஸோ 5 டீச்சர்ஸ் வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். அகஸ்தியா வித்யா மந்திர் எல்லா குழந்தைகளுக்கும், டீச்சர்ஸ்க்கும் எங்களுடைய புத்தக திருவிழா சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.